ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு கேள்வித்தாள் விவகாரம் பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலித்திருக்கிறது. சிபிஎஸ்இ மேக்ஸ் பேப்பர் செம டஃப். நிறைய மாணவர்கள் இன்னைக்கு தேர்வு எழுதக்கூடிய மையங்களிலேயே கதறி எழுத காட்சிகள்லாம் அரங்கேறின. இந்த விவகாரம் பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலித்து அரசாங்கம் இதை பற்றி ஒரு குழு அமைத்து விசாரிச்சு தக்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிற அளவுக்கு இது ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் என்று வகைப்படுத்தப்படுபவர்கள் கூட இது ரொம்ப கடினமான ஒரு தேர்வாக, கடினமான வினாத்தாள் கொண்ட தேர்வாக இதை கருதி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றால், இதை விட அதிர்ச்சிகரமான செய்தி, கெமிஸ்ட்ரி வினாத்தாள் கடினமாக இருந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற தற்கொலைகள், இதனால் மாணவர்கள் மனமுடைவது அப்படிங்கிறது வாடிக்கையா எல்லா வருஷமும் வெவ்வேறு வடிவங்கள்ல நடக்கக்கூடிய விடயமாக மாறி இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? கஷ்டமான தேர்வு, எளிமையான தேர்வு, இது ஒரு தேர்வு அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் பன்மடங்கு இருப்பதை காட்டுதா? இது சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபெயிலியரை காட்டுதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பலிபீடமாகிறதா 12ஆம் வகுப்பு தேர்வுகள்? விவாதிக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில். நம்முடைய தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளிகள் அசோசியேஷன்ல இருந்து மாநில செயலாளர் திரு நந்தகுமார், மாநில பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார் அவர்களும், அதே போல முன்னாள் கல்லூரி கல்வித்துறை இயக்குநர் திரு முத்து வீர கணபதி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். தமிழ்நாட்டு சம்பவம் நம்ம எல்லாம் பதபதைக்க வைக்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் தொடரக்கூடிய தற்கொலைகளாக, தேர்வு கஷ்டமா இருக்கு, இதை என்னால சரியா எதிர்கொள்ள முடியல இந்த மாணவர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுவது அப்படிங்கிறது வருடா வருடம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு தேர்வு தாள் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கிறது. இதை எப்படி பார்க்கறீங்க ஒரு கல்வியாளர்? ஒரு கல்வியாளர்ங்கிற முறையில் ஒரு தேர்வு தாள் கஷ்டமாக இருக்கிறது, ஈஸியாக இருக்கிறது என்பதெல்லாம் சரியான ஒரு பார்வை இல்லை. அது சிலபஸுக்குள்ள இருக்குதா, சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸா இருக்குதா, அதை தான் பார்க்கணும். மாணவனுக்கு மாணவன் இந்த ஒரு பார்வை வேறுபடலாம். ஒருவனுக்கு எளிமையா இருக்கும், நல்ல மார்க் வாங்குறவனுக்கு, இன்னொருத்தனுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இல்ல. ஒரு ப்ரிப்பேர்டு சிலபஸ் இருக்கும்போது அந்த சிலபஸ் தான் டீச்சர்ஸ் கிளாஸ்ல டீச் பண்றாங்க. அந்த சிலபஸ்ல இந்த டீச்சர்ஸ் பண்ணக்கூடிய விவகாரம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராபபிலிட்டியை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் ப்ராபபிள் கொஸ்டின்ஸ், இதை மட்டும் படிச்சுக்கோ, இதெல்லாம் நீ சாய்ஸ்ல ஒமிட் பண்ணலாம்னு சொல்லி இவங்களை தயார் பண்றாங்க. பள்ளிகள் எல்லாத்துலயும். இன்னைக்கு காலையில கூட நம்ம தந்தியில ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன். கணக்கியல்ல எப்படி பரீட்சையில எழுதுறதுக்கு ஒரு டீச்சர் அட்வைஸ் பண்றாரு. சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 7 படிச்சுக்கோங்கிறாரு. அப்ப 2 என்னாச்சு, 4 என்னாச்சு, 6 என்னாச்சு? அதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? அப்போ இவங்க ஒரு ப்ராபபிலிட்டியை கிரியேட் பண்றாங்க. அடுத்தது ஏற்கனவே ஸ்டாண்டர்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கேட்பாங்க அப்படின்னு தயாரிப்பு இருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வித்தின் தி சிலபஸா அவுட் ஆஃப் சிலபஸ். அவுட் ஆஃப் சிலபஸ்னா அதுல நிறைய லீவரேஜ் இருக்கு. அவுட் ஆஃப் சிலபஸ் போகும்போது கிரேஸ் மார்க் கொடுத்துறாங்க, தானா மார்க் வந்துடும். 10 மார்க் கொஸ்டின் தப்பா இருக்கு அப்படின்னா 10 மார்க் கொடுத்துறாங்க. அதனால இவங்க அட்டெம்ப்ட் பண்ண முடியல. இதற்கெல்லாம் என்ன காரணம், சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க் அடிப்படையில் இவங்களுக்கு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் வர்றதுனால பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அஜிடேட் ஆகிறாங்க. +2ங்கிறது ஒரு தயாரிப்போ இல்ல பள்ளியோ இல்ல மாணவனோ தயாராவது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை எதிர்நோக்கியதா இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன டீவியேஷன் இருந்தா அது டஃபா மாறிடுது. குறிப்பிட்ட கேள்வியை எதிர்பார்த்து அது கிடைச்சா அது ஈஸி, இல்லன்னா டஃப் ஆயிடுது. இது சரியா திரு நந்தகுமார்? முதலில் எங்கள் சங்கத்தின் சார்பில் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த கேள்வித்தாள் இன்றைக்கு அரசே கடினமாக கேட்டிருக்கிறது. மாணவர்கள் அழுது கண்ணீரோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். பாட புத்தகத்தில் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டதால் மாணவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா பாடங்களும் இன்றைக்கு தேர்வு மதிப்பெண்களை வைத்துத்தான் பாடங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாட புத்தகத்தில் இல்லாத கேள்வியை கேட்டதால் இந்த விபரீதம் நடந்திருக்கிற ஒரு மாணவி இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். எனவே முதலில் இந்த மதிப்பெண்கள் பெற்றால்தான் இந்த தேர்வு வெற்றி பெற முடியும் என்கிற நிலை மாணவனுக்கு மாற்றப்பட வேண்டும்.
எனவே அப்படி தயார் செய்வது யாரு? பள்ளிகள் இல்லையா? இன்னைக்கு வந்து இந்த இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி இதுதான். இதை மட்டும் தயார் செஞ்சுக்கோ, ஆப்ஷன்ல இது இல்லாட்டி இது வரும், இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கேள்வி வரும், ஆப்ஷன்ல இன்னொரு சாப்டர்ல இருந்து இன்னொரு கேள்வி வரும், இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தயார் செஞ்சுக்கோ. இப்படி அந்த மாணவர்களை தயார் செய்வது பள்ளிகள் தானே. நிச்சயமா அது பள்ளிகள் வந்து மாணவர்களை புத்தக புழுக்களாக மாற்றி மதிப்பெண்களுக்கு அடிமைகளாக்கி, பெற்றோர்கள் கூட இன்றைக்கு அது மருத்துவம் பொறியியலை மட்டுமே குறியாக வைத்துக் கொண்டு இந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்ற நோக்கம் தான் காரணம். மாணவனுக்கு பொது அறிவையும் விசாலமான அறிவையும் சொல்லித்தந்தால் இந்த பிரச்சனை வராது. மதிப்பெண் அடிப்படையில் செய்த குற்றம் தான் இது. அரசு தேர்வுத்துறை அதை கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். பாட புத்தகத்தில் இல்லாத கேள்வியை கேட்காமல் இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு அவர்களும் ஒரு மிக முக்கியமான காரணம். இல்ல பல வருடங்கள் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்படி அது கண்டறியப்படும் பொழுது அது ஒரு சர்ச்சை எழும்பொழுது இயல்பாவே கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கப்படுது, திரு முத்துவீர கணபதி சொன்னது போல. ஆனா இதுல கஷ்டம் எப்படி இது முடிவுக்கு வரப்படுது அப்படின்னா, இயல்பா வாடிக்கையா கேட்கக்கூடிய ஃபார்முலா இல்லாம, முறையில இல்லாம வித்தியாசமா இதை கேட்கப்படுது. இதுல பல விஷயம் கஷ்டம்னு கருதப்படக்கூடிய பல விஷயங்கள் சிலபஸ்ல வந்தவையும் கூட, அதுவும் கூட கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது வாடிக்கையில இருந்து மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது சரியா தான் பள்ளிகளும் இந்த அமைப்புகளும் ஒரு மாணவர்கள் தயார்படுத்துதாங்கிற கேள்வி வருது. நிச்சயமா அது சரியா பண்ணலன்றது ஒரு வேதனை தான். ஏன்னு கேட்டா பாட புத்தகத்தில் இருப்பதை மட்டுமே சொல்லி தருவதால் வந்த விளைவு தான் இது. அதாவது 17வது கேள்வி தலைவர் புத்தகத்தில் இருக்கிறது, 18வது கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக C4 வரை இருக்கிறது. 1 மார்க் கொஸ்டின்ல A டைப் B டைப்ல 18வது கேள்வி மாடுகுலேஷன் சப்ஜெக்ட்ல C5H2O என்கிற வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு சம்பந்தமான கேள்வி புத்தகத்திலே இல்லை. இல்லாத ஒரு கேள்வியை கேட்டதால் மாணவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அதே மாதிரி தொகுதி 2 அது ரோமன் லெட்டர் 2 என்ற புத்தகத்துல சொல்லித்தராத ஒரு விஷயமா, இல்ல ஒட்டிய விஷயமே இல்லாத ஒரு விஷயமா, இல்லாட்டி புக்ல பேக் சைடு क्वेश्चंसல இல்லாத ஒரு விஷயமா? ஆமா, மாணவன் வந்து கான்செப்ட் பேசிக்ல புரிந்து படிக்காதன் விளைவுதான் இதுங்க. மாணவனுக்கு புரிதலை சொல்லி தந்திருக்க வேண்டும். இதெல்லாம் சார் சொன்ன மாதிரி, கல்லூரி கல்வி இயக்குனர் சொன்ன மாதிரி எது முக்கியமோ அதை படி, இதெல்லாம் படிக்காத ஒமிட் பண்ணதன் விளைவுதான் இந்த இதுங்க. எனவே இது கட்டாயம், அது குறிப்பா அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்று மிக வேதனையாக இருக்கிறது. எப்படி தேர்வு எழுதினாலும் 90 மதிப்பெண் மேல் யாரும் பெற முடியாதுங்க. இல்ல இப்ப 90 மதிப்பெண்கள் தான் பெற முடியும். 10 அந்த ஒரு மாணவன் சூழல் ஏற்கனவே இந்த ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாவான். அவனுடைய தயாரிப்புக்கு எது தேவையோ, அந்த நிலைக்கு அது எது தேவையோ, ஒரு 12ஆம் வகுப்பு மாணவன் அதை தாண்டி வேறொரு எதிர்பாராத இல்லாட்டி தயாரிக்காத ஒரு விஷயம் கேட்கும் பொழுது எவ்வளவு பெரிய மன உளைச்சல், ஒரு தேசிய மன உளைச்சலா அது உருவாக்கி இருக்கிறது. அதுவும் கூட இந்த ஒரு கல்வித்துறையில இதை தயாரிச்சவங்க எடுத்துக்காத ஒரு தவறு அப்படின்னு நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? நிச்சயமா எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர் தான் பேப்பர் செட்டரா இருக்காரு. அவரே பாத்தீங்கன்னா வகுப்புக்கு அவர் கிளாஸ் எடுக்கிறவரா தான் இருப்பாரு. அந்த சப்ஜெக்ட் அவர் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல அவர் டீச் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட தான் இந்த கொஸ்டின் பேப்பரே செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. வேற யார்ட்டையுமே கொடுக்கறது இல்ல, அவுட் சைடர்ஸ்ட. அவருக்கே சிலபஸ் தெரியல, அவுட் ஆஃப் சிலபஸ் எடுக்கிறாருன்னா அவர் கிளாஸ் நடத்தினாரா, அவருக்கு சிலபஸ் தெரியுமா, இதெல்லாம் கேள்விக்குரிய விசாரணைக்கு உட்படுத்த இதெல்லாம் அந்த ஆசிரியரை விசாரிக்கணும். யார் கொஸ்டின் பேப்பர் செட்டரோ அவரை விசாரிக்கணும். அவர் ஒரு ஆசிரியராக இருந்து பழுத்த அனுபவம் உள்ளவர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்ககிட்ட தான் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது, நீங்க கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 3 எக்ஸாமினர்கிட்ட கேட்குது. அந்த 3ஐயும் வாங்கி சீக்ரெட்டா வச்சு எந்த கொஸ்டின் பேப்பர் வெளியே வருங்கிறது அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர் யாருன்னா ஒரு டீச்சர். அவர் இன்னைக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கார் அந்த பசங்களுக்கு. அவர் எப்படி அவுட் ஆஃப் சிலபஸ்ல போய் எடுக்கிறார் அப்படின்னா அவரை வந்து பின் பாயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்களை பின் பாயிண்ட் பண்ணணும். இப்ப இவரால ஒரு லாஸ் வந்திருக்கு, இந்த லாஸ் அவரால் காம்பன்சேட் பண்ண முடியுமா? அடுத்தது இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னா, மார்க் அடிப்படையில் இவங்களுக்கு MBBS இதுவும் கொடுக்கறதுனால ஏற்படுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா இத பத்தியே கவலைப்பட மாட்டாங்க. பசங்க நல்லா அனலிட்டிக்கலா படிப்பாங்க. இப்ப கர்நாடகா இன்னொரு அழுத்தத்தை கொடுக்காதா, இன்னொரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட நீக்காதா? இல்ல ஒரு சமவாய்ப்பு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு தேர்வு, இன்னொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது கூடுதல் அழுத்தம். ஒரு 10 லட்சம் பேரை கொண்டு போய் ஒரு 2500 மெடிக்கல் சீட்டுக்கு போய் அவ்வளவு காம்படிட்டிவா ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுல ஃபில்டரிங் வேணும் இல்லையா?
எல்லா பையனும் என்ன நினைக்கிறான், எம்பிபிஎஸ் கிடைக்கணும், மார்க் வேணும், 198 வேணும், 199 வேணுங்கிறான். 2500 சீட்டு தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுல 15% வந்து நேஷனல் கோட்டால போயிடுது, ஓபன் கோட்டால. 85% தான் கொடுக்கறீங்க. ஒரு 2300 எம்பிபிஎஸ் சீட்டுக்கு மொத்தம் ஒரு 8 லட்சம் பசங்களை போட்டு வதைக்கணுமா? தேவையில்லாது. கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி 60% மார்க்ஸ் இருந்தா போதும். என்ட்ரன்ஸ் எழுது, என்ட்ரன்ஸ் மார்க்ல ரேங்க போடு, அதுல கம்யூனல் கோட்டாவை கொடு, சீட்டை கொடு. 2500 பேர் தான் டாக்டர் ஆக போறான். அது இன்னும் இந்த பிரச்சனையை சிக்கலாக்குறது இன்னும் இல்லாம இருக்கு. அது தனி விவாதம். இறுதியான கருத்து திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு பல பகுதிகள் ஒரு பிராய்லர் கோழி போல மாணவர்களை தயார் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்ததுனால தான், ஒரு ஹோலிஸ்டிக்கா இல்லாம இதெல்லாம் ஒரு பெரிய திரட்டா மாணவ சமுதாயம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இன்னைக்கு எவ்வளவோ மாணவர் கட்டத்துல இருந்து தேர்வுல தோல்வி பெற்றவங்க தான் இந்த நாட்டிலையும் சரி அவர்களோட துறையிலையும் சரி ஒரு பெரிய வல்லுநர்களா மாறி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு டிஜெக்ஷனா மாறி ஒரு தற்கொலை வரைக்கும் தூண்டுது. அப்படின்னா பிராய்லர் கோழி போல வெறும் மார்க் எடுக்கக்கூடிய இயந்திரமா, இந்த மார்க் இதுக்கு தயாராகலன்னா உனக்கு ஹால் டிக்கெட் கிடையாது, இல்லாட்டி உங்க போர்டுல போடுவோம் 200க்கு 200 எடுக்கக்கூடிய பள்ளி, 100% தேர்ச்சி பெறக்கூடிய பள்ளி அப்படின்னு இந்த ஒரு பள்ளி அமைப்பே ஒரு பிராய்லர் கோழி போல மாணவர்களை தயார் செய்வதா அதோடைய இந்த நிலைமைக்கு, இந்த ஒரு தற்கொலைக்கும் ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் காரணம் நீங்க கருதலையா? நிச்சயமா நீங்க சொல்றது 100% உண்மை. அதை அரசாங்கம் தான் இனிமேல் வருங்காலத்தில் கண்காணிக்கணும். மாணவர்கள் மதிப்பெண் பெறக்கூடிய இயந்திரங்களாக மாறுவதை தடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்ம இயக்குனர் சொன்ன மாதிரி ஒரு அகில இந்திய பொதுத் தேர்வு நடத்தினாதான் சரியா இருக்குங்க. அப்பதான் ஒரு ஆல் இந்தியா காம்படிஷன் சரியா இருக்கும். இதற்கு காரணம் வந்து இந்த சமச்சீர் கல்வி தரம் இல்லாது போனதுதான் ஒரு காரணம். மாணவனை புரிதலோடு சமச்சீர் கல்வின்னு புதுதா மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வியிலும் தரமில்லை, இந்த சமச்சீர் கல்வியிலும் தரமில்லை, இந்த சமச்சீர் கல்வியிலும் தரமில்லை, அமலாக்கத்திலும் தவறு, மிக பெரும் தவறு இருக்கக்கூடிய முறைகளிலேயே சொன்ன மாதிரி தவறு செய்திருக்கிற சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க பள்ளிகள் முன்னிறுத்துறாங்க. அது அவங்களோட யூஎஸ்பியா, இங்க பாத்தீங்களா சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு. அந்த மாணவர்கள் தான் நல்ல மாணவர்கள், அவங்க தான் முதல் தரமானவர்கள். அது ஒரு மார்க் சிண்ட்ரோம் அப்படிங்கறத பள்ளிகள் ஊக்குவிக்குது, பள்ளிகளுடைய நிர்வாகங்கள் ஊக்குவிக்குது. அது வாங்க முடியாத மாணவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நிச்சயமா திரு முத்துவீரகனை பற்றி அது தவறுங்க, அது செய்யக்கூடாது. ஆனா இனிமேல் இந்த எதிர்காலத்துல இந்த மாதிரி கேள்வித்தாள் கேட்கிற போது 15 மதிப்பெண்களுக்காக கேள்வி 3 மார்க் கேள்வி கேட்கிறார்கள். 3 மதிப்பெண் கேள்வி, அதில் 12 மதிப்பெண்கள் மேல் யாரும் எழுதவில்லை. எனவே அடுத்த 9 மார்க்கான மதிப்பெண்களுக்கான கேள்வி பதில் எழுதவில்லை மாணவன். எனவே அவனுடைய நிலை கேள்விக்குறியாகிறது. நிச்சயமா பாட புத்தகத்தில் இல்லாத கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், அதனால் மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். எனவே இந்த முறை தயவு செய்து மாணவர் நலன் கருதி அந்த 10 மதிப்பெண்களை மாணவனுக்கு போட்டுவிட்டால் அவன் நிம்மதியாக 100% பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இறுதியான கருத்து, எது அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்குதோ அதை அந்த எக்ஸாமினர்ஸ் சேர்ந்து டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு மாடரேஷன் மார்க் கொடுக்கலாம். அதை இமிடியேட்டா இப்ப மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அந்த பதவிதப்பிலேயே இருப்பாங்க, அவங்க டென்ஷன்லயே இருப்பாங்க. அடுத்த தேர்வுல ஆமா இருக்கும்போது என்னாகும்னே இருப்பாங்க. இப்ப இமிடியேட்டா என்ன செய்யணும்னா அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல அந்த டைரக்டர் இமிடியேட்டா ஒரு பிரஸ் ரிலீஸ கொடுக்கணும். இந்த பேப்பர் டஃபா இருக்கு, இது அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கு, இதுக்கு நாங்க மாடரேட் பண்ணுவோம். ஆகவே நீங்கள் யாரும் இது மாதிரி ஒரு முடிவை எடுக்காதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லணும். அடுத்தது சார் ஒரு கருத்தை சொன்னாரு, இந்த சமச்சீர் கல்வி இருக்கு பாருங்க, அது ஒரு சப்ஸ்டாண்டர்டு. அது ஏற்கனவே அம்மா 2011 முதலமைச்சர் ஆன உடனே நிச்சயமா நான் அதை உறுதியா சொல்றேன். 2 மாசம் ஸ்கூலே நடத்தாம அந்த சிலபஸை ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் அதே கொண்டு வந்தாங்க. அம்மா என்ன செய்வாங்க, கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஒண்ணு சொல்லுது இதையே பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு எந்த போர்டு வேண்டியதில்லை. நீங்க சென்ட்ரல் போர்டை படிங்க, சிபிஎஸ்இ கொண்டு வாங்க எல்லாருக்கும்.
சிபிஎஸ்சி கொண்டு வாங்க, யூனிஃபார்மா வந்து ஸ்டேட் லெவல்ல எக்ஸாம் வேண்டாம், ஸ்டேட் லெவல்ல இந்தியா லெவல்ல வந்து ஒரு ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் கொண்டு வாங்க. 15% நீங்க மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கறீங்க, அப்ப 85% இந்த பசங்க இருக்காங்க, அவங்கள அதை எக்ஸாம் எழுதி வரட்டுமே. 2500 சீட்டுக்கு ஏன் 8 லட்சம் பேரை போட்டு வதைக்கிறீங்க? அந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷனா இருக்கான். ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டே போறான், ஏன்டா அப்ப எக்ஸாம் போனியா போகாம எங்க வெளியே ஓடிட்டியான்னு கேட்டுட்டு வரான் சார் பஸ்ல வரும்போது. பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நீங்க சொல்பவை எல்லாமே பெரிய விவாதத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு விஷயங்கள், மாற்று கருத்துல இருவர் கருத்துக்கள் கொண்ட விஷயங்கள். இது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்துக்கு மாணவர்களையும் பெற்றோர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் உள்ளாகி இருக்கிறது. இதற்கான தீர்வு என்ன? அடுத்தடுத்த தேர்வுகள்ல திரு முத்துவீர கணபதி சொன்னது போல, திரு நந்தகுமார் சொன்னது போல, மாணவர்களுக்கு மேலும் அழுத்தத்தை இது கொடுத்துடக்கூடாது. இதுல ஒரு தெளிவு இருக்கணும். மத்திய அளவுல இது ஒரு சிபிஎஸ்இ தேர்வை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு விசாரித்து அடுத்து என்ன செய்வோங்கிறத சொல்லுவோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்த மாணவர்களுடைய ஒரு தற்கொலை வருடாவருடம் இது நடக்கக்கூடிய ஒரு பினாமினா மாறி இருக்கிறது. சம்திங் ராங் வித் தி சிஸ்டம் அப்படிங்கிறது பலரும் உடன்படக்கூடிய விஷயம். அந்த தீர்வை நோக்கி தான் நம்ம துளியனும் நகர்கிறோமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.